ரைட். இப்போ இந்த இடத்துல வலி இருக்கா? சரி, அப்படியே வச்சுக்க. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, பள்ளியூரில் பாத்திமா தேவாலயத்தில் நம்ம கால் பாதை சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். இதில் வந்திருக்க பயிற்சிக்கு வந்திருக்க அந்த மேடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கையில் வலி இருக்கு. நம்ம சொல்லி கொடுத்த முறையில் கையினுடைய கனெக்டட் பாயிண்ட் சுண்டு வரல கீழே, இதுலேருந்து இது உள்ள பகுதியை ரெண்டாக பிரித்தோம்னா மேலே உள்ள பகுதி கை, கீழே உள்ளது கால். அப்போ இந்த கை வலிக்கு எங்கே நம்ம கொடுக்கணும்? இந்த இடத்துல அழுத்தத்தை கொடுக்கணும். இது மாதிரி கட்டை கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். உங்களுக்கு கொடுத்த கட்டையில் ஒன்று கொடுங்க, உங்களுக்கு கொடுத்த புது கட்டை. எந்த கட்டை கொடுத்தாலும் இதாகும். ஏதாவது பெரிய கட்டையை கொடுங்க. இப்போ இந்த கட்டை இருக்கு, இந்த கட்டை கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். இதை இந்த பொசிஷனில் இப்படி வச்சிடணும். இப்படி வச்சிடறோமா, கையை நல்லா அழுத்திட்டு இந்த இடத்துல அழுத்தத்தை கொடுக்கணும். இந்த ஃபுல்லாக கையில் வலி இருக்கிறதுனால ஃபுல்லாக எல்லா பகுதியும் கொடுக்குறோம். இப்போ கொடுக்குறது என்ன, இதுக்குள்ளதான் அழுத்தம் கொடுக்குறோம். இதை வச்சு ஒரு 2 நிமிஷம் தான் ட்ரீட்மெண்ட் நமக்கு. இதில் விட்டு விட்டு கொடுங்க. இன்டர்மெட்லி ப்ரெஷர்னு சொல்றது. விட்டு விட்டு கொடுக்குறோமா, கொஞ்சம் நிறுத்தணும். ரைட்டுமா. இப்போ கையை தூக்கி பாருங்க. அப்போ கொடுக்க என்ன குறைஞ்சிரும். இதுதான் ட்ரீட்மெண்ட் இப்போ சிஸ்டத்தில். இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் சென்டரில் வருது இல்லை, சென்டரில் வழியா அவ்வளோ. இதை அப்படி வச்சிடணும். இந்த கையில இப்போ அழுத்தத்தை கொடுத்து இப்படி பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். அதாம்மா. ஆமா. இந்த எத்தனை வருஷமா இருக்கு இந்த கைவலி? 10 வருஷமா இருக்கிறது. அப்புறம் 2 நிமிஷம் குறைச்சிருக்கோம்ல. நீங்க மாத்திரை சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படியே ஆயில கொடுக்கணும். தேவையானதை கொடுத்துக்கலாமா, தேவையானது அழுத்தம் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஆமா ஆமா, அவ்வளவுதான். அப்ப கை வலிக்காக கொடுத்தோம். கைவலி நல்லா குறைஞ்சிட்டாமா, கைவலி நல்லா குறைஞ்சிட்டு. அதனால அந்த கரஸ்பாண்டன்ட் பாயிண்ட்ல ப்ராப்பரா கொடுக்கும்போது ரிஃப்ளெக்ஸாலஜில அந்த வலியை குறையும். இதை எந்த நேரத்துல எந்த இடத்துலயும் பயன்படுத்தலாம். இப்போ டூரிஸ்ட் போயிருக்கோம், கல்யாணத்துக்கு போயிருக்கோம், வலியோட கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு கட்டை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்களே அப்படி வச்சு வலியை குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாம். மற்றவங்களுக்கும் பயன்படுத்தலாம். வீட்டில் உள்ள யாருக்கும் கஷ்டம்னாலும் பயன்படுத்தலாம். எல்லாத்துக்குமே இது பயன்படும். இது மருந்து இல்லாத ஒரு மருத்துவ முறை. அனைவரும் கற்று பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.